ஹாய் வீவோஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. யாராவது அந்த ஆதாரத்தை பார்த்துருப்பாங்களா, அந்த ஆதாரம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மருதாணி சித்தி கேட்குறாங்க, என்ன அபூர்வா, அதான் அந்த பொம்மை கிடச்சிருச்சுல, இன்னும் எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, அந்த பொம்மைக்குள்ளே ஒரு ஆதாரம் இருந்துச்சு, இப்போ அந்த ஆதாரத்தை காணவே காணா, அதை நினச்சி தான் சித்தி நான் இப்போ டென்ஷனாக இருக்கேன். அந்த வீடியோவில் இருக்கிற ஆதாரத்தை மட்டும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவு தான், என்னைய சந்திரா என்ன பண்ணுவாருன்னு யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த சைடு மருதாணி சொல்கிறாங்க, அப்போது அந்த ககன் அந்த ஆதாரத்தை பார்த்துருப்பானா, இந்நேரம் அவன் சந்திரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி மருதாணி சித்தி வேற அபூர்வாவை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அபூர்வா ரத்னாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன ரத்னா, அந்த பொம்மையில் ஒரு வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொன்னல, அந்த ஆதாரம் இப்போ எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து ரத்னா கிட்ட கேட்க, அதுக்கு ரத்னா சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் அந்த பொம்மையை தான் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க, நானும் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரத்னா, அந்த வீடியோ ஆதாரத்தை நீ மறுபடியும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி என் கைக்கு கொண்டு வந்து சேர்க்குற, அது வரைக்கும் நீ ககன் வீட்டில் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரத்னாவும் அபூர்வாவோட பேச்சை கேட்டுட்டு எப்படியாவது அந்த வீடியோ ஆதாரத்தை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாரதா வந்து கிருஷ்ணாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் வந்து வரலட்சுமி விரதம் இருக்கிறதா இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், நான் சொல்கிற கோயிலுக்கு நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா கிட்ட சொல்ல, கிருஷ்ணாவும் மீரா கிட்ட சொல்லி பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நட்சத்திரா அந்த வரலட்சுமி விரதத்துக்கு ரெடியாகி வராங்க. இந்த புடவை எப்படி இருக்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட கேட்க, மீரா சொல்கிறாங்க, இதில் பார்க்க நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நட்சத்திரா கையில் உள்ள ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, செரியை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், செரி என் கூட இருந்தானா கண்டிப்பாக நான் சந்தோஷமாகவே வாழ முடியாது, இந்த செரியை போட்டு தள்ளுறதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல, அதனால நான் இப்படி தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ பாட்டிலை கையில் எடுக்கிறாங்க. நட்சத்திரா மீராவுக்கு தெரியாமல் அங்கே ஒரு தீர்த்தம் மாதிரி ஒரு பானையில் இருக்கும், அந்த சின்ன பானையில் அந்த விஷத்தை கலந்துடுறாங்க. இந்த சைடு மீரா வந்து பூஜைக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிளம்ப, இந்த சைடு நம்ம பூமி பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. உதய் வந்து பூமியை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாரு. பூமி, நீ இவ்வளோ அழகானவளா, இன்னையோட நீ கண்டிப்பாக ககனை கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தமாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு உதய் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு உதயோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து பூமியை பார்த்து சொல்கிறாங்க, உதய் நீ ரொம்பவே கொடுத்து வச்சவன்டா, இப்படி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ என்ன புண்ணியம் பண்ணியோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம உதய்க்கு இன்னும் சந்தோஷமாயிடுது. கண்டிப்பாக பூமியை விடவே கூடாது, இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உதய் வந்து பூமியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பூமி, உனக்கானவன் நான் தான், என்ன தவிர உன் வாழ்க்கையில் வேற யாருமே நுழைய முடியாது அப்படிங்கிற மாதிரி உதய் வந்து பூமியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம ககன் வந்து அந்த பார்ட்டிக்கு வராங்க. ககனை பார்த்ததுமே எல்லாருமே ககன் கூட போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு அப்படியே க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ககன் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உதய் வந்து செம்மையாக கடுப்பாகிறாங்க. நான் சும்மா பேச்சுக்கு தான் இவனை பேச்சுலர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணால் இவன் வந்துருவானா, இருடா உன்னை இந்த பார்ட்டியில் வச்சு எப்படி அசிங்கப்படுத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உதய் வந்து ககனை பார்த்து செம்ம டென்ஷனோட இருக்க. இந்த சைடு நம்ம பூமி வந்து ககனை பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்லியிருப்பாங்க, சீக்கிரமாக உதய் பூமி 2 பேருக்கு கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம பூமி. இந்த சைடு நம்ம ககன் வந்து சேரில் உட்காருவாங்க. அப்போ பூமியை பார்த்து ஒரு முறைப்பாங்க, எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் உதய் வந்து ககன் கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு ககன், இது என்னோட பேச்சுலர் பார்ட்டி, நீ குடிச்சிட்டிங்க கலாட்டா பண்ணலான்னு வந்திருக்கியா, ஒழுங்கு மரியாதையாக பார்ட்டிக்கு வந்தோமா, இங்கே நடக்கிறத வேடிக்கை பார்த்தோமான்னு போய்கிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு பூமியை பார்த்து குடிக்கிறது அதெல்லாம் இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதய் சொல்ல, இதை கேட்ட பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ககன் மறுபடியும் ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இந்த சைடு உதய் வந்து ஒரு முடிவு பண்ணுறாரு, பேசாமல் நம்ம பூமிக்கும் ட்ரிங்க்ஸை கலந்து கொடுத்துட வேண்டியதான், இனிமேட்டு பூமி என்னை விட்டு போக மாட்டா, பூமியை நான் சொந்தமாக்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதய் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் ஓவராக குடிக்க பூமிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னாச்சு ககன், எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, ஏய் பேசவே பேசாத, ஒன்னால தாண்டி நான் இப்படி ஆனேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போதையில் அப்படியே தடுமாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம ககன். அப்போ தான் பூமி சொல்கிறாங்க, நீங்கள் நிதானமாக இல்லை, தயவு செஞ்சு என்னைய பாருங்கள், என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
சொல்ல உடனே ககன் சொல்கிறாங்க நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பூமி சொல்கிறாங்க நீங்கள் என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் என்னோட நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ககன் சொல்கிறாங்க பேசாமல் நம்ம கேரக்டரை மாற்றிடுவோம், நான் தான் பூமி நீ தான் ககன், இப்போ சொல்லு அப்படின்னு சொன்னதுமே நம்ம பூமி வந்து ககன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ககன் மனசில் பூமியை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே ககன் ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பூமி சொல்கிறாங்க நான் இனிமேட்டு உங்கள் கூட தான் இருக்க போகிறேன், உங்கள் கூட இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இதை கேட்டுட்டு உதய்க்கு செம்ம கோவம் வருது. உதய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பூமி கிட்ட சொல்கிறாங்க என்ன பூமி என்னைய கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு உன்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க இங்கே பாருங்க இது எனக்கும் ககனுக்கும் நடக்கிற விஷயம், நீங்கள் தேவையில்லாமல் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பூமி உதய் கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டால் நம்ம உதய்க்கு செம்ம கடுப்பாகுது. இனிமேட்டு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸை கலந்து நம்ம பூமிக்கு கொடுத்துட்றாங்க. பூமியும் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிடுறாங்க. பூமியும் அவங்க மனசில் உள்ளதை ககன் கிட்ட சொல்ல ககனும் அவங்க மனசில் உள்ளதை பூமி கிட்ட சொல்லிடுறாங்க. இதுல இருந்தே உதய் புரிஞ்சுக்கிறாரு ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க, சும்மா சந்திராக்காக நான் லவ் பண்ணல நீ லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி உதய் வந்து பூமியை பார்த்து செம்ம கடுப்பாகிறாரு. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமியை கூட்டிட்டு வெளியில போறாங்க. நம்ம உதய்க்கு என்ன பண்றதுனே தெரியல, அந்த இடத்துல அவமானப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. ககன் அவமானப்படுத்த நினைச்ச உதய்க்கு இப்போ செம பெரிய ஆப்பு வச்சுட்டாரு நம்ம ககன். ககன் பூமி ரெண்டு பேருமே அப்படியே ரோட்ல நடந்து பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பூமி சொல்றாங்க நான் எதுக்காக தெரியுமா மாமா தாலி கட்டுற நேரத்துல கல்யாணத்தை நிப்பாட்டினேன், அதுக்கு காரணம் எங்க அப்பா தான். எங்க அப்பா ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாரு, இந்த கல்யாணம் நடக்கணும்னா சாரதாத்தை கேபி மாமாவை பிரியணுமா, அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்பா அத்தை கிட்ட சொல்லியிருந்தாரு. அதனால தான் நான் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் இவங்களை ஒத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு கடைசி நேரத்தில் இப்படி ஒரு கண்டிஷனை போட்ட மாமா, மற்றபடி என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து ககன் கிட்ட சொல்ல இதை கேட்டதுமே ககன் வந்து எமோஷனலாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. பூமி ககன் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் பேசிக்கிட்டு ஜாலியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து பூமியை தூக்கிட்டு அங்கே இருக்கிற கோயிலுக்கு போகிறாங்க. கோயில் மரத்தடியில் ஒரு தாலி இருக்கும், அந்த தாலியை கையில் எடுக்கிறாரு. பூமி கிட்ட சொல்கிறாங்க பூமி இனிமேட்டு உனையனு யாராலுமே பிரிக்க முடியாது, இப்போமே நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து அந்த தாலியை எடுத்து பூமி கழுத்தில் கட்டிடுறாங்க. இது எல்லாமே ககன் வந்து போதையில் தான் தாலி கட்டியிருக்காங்க. அதனால நம்ம ககனுக்கு பூமி கழுத்தில் தாலி கட்டின விஷயமே ஞாபகத்தில் இருக்காது. ரெண்டு பேருக்குமே விடிஞ்சோனையே என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. கழுத்தில் தாலியை பார்க்குறாங்க நம்ம பூமி. அப்போ தான் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க ஐயோ ககன் போதையில் நம்ம கழுத்தில் தாலியை கட்டிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்க. இந்த சைடு ககன் வந்து முழிச்சு பார்த்து என்னடா இது நைட்டு நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ககன் ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தான் அவங்களுக்கு உதய் பேசினது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது தவிர பூமி கழுத்தில் தாலி கட்டினது வந்து அவங்களுக்கு ஞாபகமே வரல. இந்த சைடு நம்ம பூமி வந்து எப்படிடா இந்த தாலியை நம்ம மறைச்சு வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்க. இந்த சைடு உதய் அங்கே பேச்சுலர் பார்ட்டியில் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறமும் பூமியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா அவள் இன்னும் ககனை தான் விரும்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உதய் வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா உதய் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. யாரை பற்றி நீ யாருக்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்க, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், என் பொண்ணு என் பேச்சை மீறவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட உதய் சொல்கிறாங்க சாரி அங்கிள், இதுக்கப்புறமும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுக்கு நான் முட்டாள் கிடையாது, உங்கள் பொண்ணு மேலே நீங்கள் இப்படியே நம்பிக்கை வச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் அவள் இன்னும் ககனை தான் விரும்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உதய் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போதான் சந்திரா சொல்கிறாங்க போடா போ, நீ இல்லைனா என்ன உன்னை விட நல்ல மாப்பிள்ளையை பார்த்து என் பொண்ணுக்கு நான் கட்டி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வாக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மாமா எனக்கு என்னமோ அந்த உதய் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் தான் தோணுது. இவ்வளோ நாளாக நல்லா பேசின உதய் இப்போ கோவமாக பேசிட்டு போகிறானா, கண்டிப்பாக பூமி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சந்திராவை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.